எதிர்காலம் என்னன்னா, மது இல்லாத தமிழகத்தை நான் பார்க்கணும். 10 வருஷமா மதுவுக்காக நான் போராடி ஆனா கண்டிப்பாக மது இல்லாத தமிழகத்தை நான் பார்த்தே தீர்வேன். அதுல மாற்று அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் உணவு முறைகளை அதோட எதிர்காலம் நோக்கம் அதை பற்றி சொல்லுங்க. அது அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல? எதிர்காலம் என்னன்னா, மது இல்லாத தமிழகத்தை நான் பார்க்கணும். 10 வருஷமா மதுவுக்காக நான் போராடி நிறைய அதுக்காக என்னுடைய உடல் உழைப்பு தமிழ்நாடு முழுவதும் நடந்து நிறைய சந்திச்சு 10 வருடமா நடந்து 10 வருடமா இது போராடியும் பல டாஸ்மாக் கடை வாசல்ல நின்று பல போராட்டங்களை பண்ணி அதில் ஜெயிக்க முடியலையே அப்படின்றது ஒரு வருத்தம். ஆனால் கண்டிப்பாக மதுவில்லாத தமிழகத்தை நான் பார்த்தே தீர்வேன். அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அது நடக்கும். என்னுடைய எதிர்காலத்தில் மதுவில்லாத தமிழகத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் உணவு முறைகளையும் விளையாட்டு முறைகளையும் நம்முடைய கலைகளையும் அடுத்த சந்ததியருக்கு முழுமையாக கொடுத்துட்டு போகணும். அதே மாதிரி இனி ஒரு முதியோர் இல்லங்கள் வரக்கூடாது. இனி ஒரு பிணம் வரக்கூடாது. அவனே அவன் பாட்டி தாத்தாவை அவனே அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டான்னா முதியோர் இல்லங்களும் வேண்டாம், ஆனால் அந்த பிணங்களும் வேண்டாம். இதெல்லாம் என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்போடு தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்துட்டு இருக்கேன். ஒரு இடம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் சென்று நீ வணங்கும் கடவுள் தாய் தந்தையரேன்றதை வலியுறுத்துறேன். 60 வயது 80 வயது முதியவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள், அவர்களை உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்கன்னு வலியுறுத்துறேன். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்ற வரைக்கும் மன நிறைவா வாழணும். என்னதான் அவன் முதியோர்களுக்கு போனாலும் தங்குற இடம் கிடைச்சாலும் சோறு கிடைச்சாலும் அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா? அந்த மனசு எதை தேடும்? அவன் வாழும்போது அவன் நிம்மதியா வாழ வேண்டாமா? அந்த வாழ்க்கை அவனுக்கு வேண்டாம். அதே மாதிரி இறக்கும் போது இந்த ஆன்மா பிரியும் போது உறவா இருந்து அருகாமையில எல்லாரும் இருப்பாங்க. அந்த சாகும்போது அந்த கையை பிடிச்சி இழுக்கும், எல்லாருடைய உறவுகளையும் பிடிச்சி இழுக்கும். போகும்போது என் கையை பிடிச்சிட்டு தலைவனால என் கையை இருக்க பிடிச்சிட்டார் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஆன்மா பிரியும் போது உறவுகளை தேடும். ஆனா நான் எடுக்கிற சடலமும் இறந்து 2 நாட்கள் கூட கடந்து அதுக்கப்புறம் கூட பார்த்துருக்கோம். அந்த ஆன்மா பிரியும் போது அந்த மனசு எத்தனை வேதனைகளை பற்றும். யாருமே அனாதையா? யாருமே அனாதை. ஆனா அந்த நிலை இனி அடுத்து வராமல் இருக்கும். ஓடி ஓடி தூக்குவது, ஓடி ஓடி முதியோர்களுக்கு சேர்ப்பது என்னுடைய வேலை அல்லது அதை நிறுத்தி இன்னைக்கு அடுத்த மாணவர்களை சந்திக்கும் கோலங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். இனி எதிர்காலத்துல எல்லா குழந்தைகளுமே தாய் தந்தை தான் கடவுள்ன்றதை நினைக்கணும். முதியோர்களை நம்மளுடைய தெய்வமாக நினைக்கணும். அவங்கள பார்த்துக்கணும். இந்த நம்மளுடைய கலைகளை கொண்டு வரணும், உணவு முறைகளை மாற்றணும், நம்முடைய விளையாட்டை கொண்டு வரணும், ஆரோக்கியமா வாழணும். 120 வயசை அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் தொடரும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதற்கான பயணங்கள் தான் என்னுடைய தமிழ்நாடு முழுவதும். அதில் லெமோரியா அமைப்பு என்னுடைய குணங்கள்ல என்னுடைய செயல்களில் பாதிக்கு மேலே அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்களோட பயணிக்கணும். அவங்களோட நிறைய அமைப்புகளோட தொடர்பு வச்சு நம்மளால முடிஞ்சது எல்லா இடங்களுக்கும் இதை கொண்டு செல்லணுன்றதான் என்னுடைய எதிர்கால நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம். இனி எத்தனை காலம் நம்ம வாழ போறோம் தெரியாது. இறப்பை 10 மாசம் வச்சுட்டான், இறப்பை ரகசியமா வச்சிருக்கான். எந்த நிமிஷமும் இருக்கலாம், எந்த நேரமும் இருக்கலாம். வாழ்ற காலங்களுக்குள்ள இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்துட்டு போகணும். வாழ்வது முக்கியமல்ல, வாழும் தலைமுறைக்காக வாழ்வதே முக்கியமாக நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அடுத்தடுத்த மாணவர்களை சந்திப்பதே என்னுடைய நோக்கமாக செயல்பட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இதில் எனக்கு முழுமையான வெற்றி கிடைக்கின்ற நம்பிக்கையோடு என்னுடைய பயணங்கள் இருக்கும். நன்றி. நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையை பத்தி ஏதாவது புக் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு மனிதநேய மங்கை ஆனந்தியமான்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. மணிமேகலை பிரசுரம். கதையாசிரியர் லதா சரவணன். அதுக்கப்புறம் மனித நேயத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணேன். அதை பற்றி ஒரு புத்தகமாக மனிதநேய முழுவதும்
தமிழ்நாடு முழுவதும் மனித நேயத்தை வலியுறுத்தி போனதை பற்றி அது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மனித நேயம் குறைந்து கொண்டு இருப்பதால மாணவர்கள் மத்தியில் மனித நேயத்தை பற்றி கவிதையை வாங்கி அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். ஆனந்தி மனிதநேய மங்கைன்றது என்னுடைய வாழ்க்கை வரலாறு. மனிதநேய கவிதை என்பது மாணவர்கள்ட்ட கவிதையை வாங்கி புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் மனிதநேயத்தை பிரச்சாரமாக போனதை ஒரு புத்தகமாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எல்லா இடங்களையும் இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணுறேன். அதற்கான புத்தகமும் கூட்டு பிரார்த்தனை என்ற பெயரில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். எழுத்து மூலமாக சில விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு போகாதா அப்படின்ற ஒரு சிந்தனையோடு அதையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நம்ம எழுத்துக்களும் எழுத தயாராக இருக்கும். தொடர்ந்து மக்களோட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நம்மளால் முடிஞ்சது நல்ல விஷயங்கள் கருத்துக்களை சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்கான பணிகளையும் நம்ம செஞ்சோம்.